அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே விதமாக பார்க்கிறோம். என் தாசனாகிய யாக்கோவே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஆவியானவர் எழுதி வைத்துள்ளதின்படி நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பற்றி கொள்கிற விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த வசனமானது உரித்தாகிறது. எப்படி என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய ஆவிக்குரிய வம்சாவளியாக, சந்ததியாக நாம் யாவரும் காணப்படுகிறபடியினாலே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். எனவே இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி, கலங்காதபடி, திகையாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது நமக்கு இருளிலும் வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எனவே நாம் ஆண்டவருடைய பார்வையிலே செம்மையான வழியிலே நடந்து அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது நம்மைக்கு உண்மையாகவே அவர் ஆதரவு கொடுக்கிறவராக, தேற்றரவு பண்ணுகிறவராக காணப்படுகிறார். எனவே இந்த வசனத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை பற்றி கொண்டு நடைபோடுவோம். அவருக்காக மகிமையாக செயல்படுவோம். அவருடைய நாமத்தை புகழ்ந்தேத்துவோம். அல்லேலூயா, ஆமென்.